இப்போ இந்து இருக்க ரூம்குள்ளேயே ஏதோ ஒரு புகையை தூக்கி போட்டுடுறாங்க. இந்துவால மூச்சே விட முடியல. தப்பிக்க ட்ரை பண்ணும்போது யாருமே வரல. கடைசியா கொழுந்தனார் தான் வந்து கதவை திறந்து காப்பாத்துறான். அவங்கள வெளிப்பக்கமா யாரோ வச்சு பூட்டியிருந்தாங்கன்னு இந்து கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது இந்து சொல்றாங்க, அந்த பூல இருக்க புகையை வச்சு தான் என்ன சாவடிக்க பார்த்துருக்காங்கன்னு சொல்லி. ஏன்னா முந்தின நாள் நைட்டு இவங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம நைட்டு மாடிக்கு போவோம், அந்த கொலகாரன் யாருன்னு நம்மளுக்கு தெரியும்னு லெட்டர் வந்துச்சுல, அதை பார்ப்போம்னு பேசியிருப்பாங்க. அந்த கொலகாரன் யாரும் கண்டுபிடிக்க கூடாதுன்னு தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க பெரியமா பொண்ணை காட்டுறாங்க. அவங்க எந்திரிச்சு அவங்க பொண்ணை கூப்பிடுறாங்க. என் கதவு திறந்து விடு, நம்ம வீட்டில் இருக்க நல்ல பொண்ணுக்கு ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு சொல்லி இந்துவை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணும் கதவு திறந்து விட்றா. வெளில வந்தவங்க நீங்க இருந்து போன்னு சொல்லி யாரையோ பார்த்து பேசுறாங்க. அந்த குட்டி பொண்ணுக்கு யாருன்னே தெரியல. நான் போய் இந்துவை கூப்பிட்டு வரேன்னு இந்த குட்டி பொண்ணு ஓடினவே படிக்கட்டுலேருந்து தவறி கீழே விழுந்துடுறா. அந்த குட்டி பொண்ணுக்கோ தலையில சின்ன அடி தான் பட்டிருக்கு. அவ இந்து கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. எனக்கு வந்து மாமாவை பார்த்தா தான் பயமா இருக்குன்னு சொல்லி இந்து கொழுந்தனாரை பத்தி பேசுறா. இவளும் போயிட்டு அவங்க வீட்டு வேலைக்காரிகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கு என்னமோ அவன் மேலதான் சந்தேகமா இருக்கு, அவன் நல்லவனா கெட்டவனான்னு என்னால கணிக்கவே முடியலன்னும் போது அவர் ரொம்ப நல்லவர்னு சொல்லி வேலைக்காரியும் சொல்றா. இந்துவும் அவங்க குழந்தைகிட்ட போயிட்டு இந்த விஷயத்தை பற்றிலாம் பேசாமல் அவங்க நாத்தனார் புருஷன் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கார்ல, எங்கள் 2 பேரும் தானே கொலை பண்ண பார்த்தாங்க, நான் போய் அவர்கிட்ட போய் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவங்களும் போய் பேசுறதுக்காக போகிறாங்க. அவர் சொல்கிறாரு, என்னையும் கொலை பண்ண பார்த்தாங்கன்னு உடனே நம்ம 2 பேரும் இப்போ டீம் ஆகிட்டோம் பார்த்தீங்களா, அன்றைக்கி நைட்டு அந்த மண்ணெல்லாம் சரியில்லாத பொண்ணை நான் தான் எதுவும் பண்ணிட்டேன்னு நினச்சிங்களே, இல்லை கிடையாது, நான் அன்றைக்கி மாடியில் ஏதோ சத்தம் கேட்குதுன்னு போனால் அவங்க என் மேலே இடித்து விழுந்துட்டாங்க, யாரும் தப்பாக நினச்சிடக்கூடாதுன்னு நான் ஒளிஞ்சு நின்னேன்னு அவர் சொல்கிறாரு. அப்போ இவர் மேலேயும் தப்பு இல்லையா, யார் தான் அந்த கொலைகாரனாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இவங்களும் ஹாஸ்பிட்டலேருந்து வெளில வராங்க. இவங்கள யாரோ கார் முன்னாடி தள்ளின மாதிரி இருக்குது. இவங்க சுற்றி தேடுறாங்க, ஆளை காணோம். அதுக்கப்புறம் இந்துவும் போய் அந்த மெக்கானிக்கை பார்க்குறாங்க. அவர் வந்து டேட்டா எல்லாத்தையும் ரிகவர் பண்ணி வச்சிருக்காரு. இவங்க கல்யாண ரிசப்ஷன் வீடியோவெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க ரிசப்ஷனில் கேட்ரிங் பண்ண ஆளுங்களையும் நேரில் போய் பார்த்து பேசுகிறாங்க. அன்றைக்கி ரிசப்ஷனில் யாரெல்லாம் வந்து சாப்பாடை வந்து பார்சல் வாங்கிட்டு போனாங்கன்னு கொஞ்சம் லிஸ்ட்டு கொடுங்கன்னு அவங்களும் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க.